Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi wa atba'ihi ila yawmiddin, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkamit tanzil. A'udhu billahi minash shaitanir rajim. Ya ayyuhan nasu taqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நீண்ட இடைவேளைக்கு பிறகு எமது இந்த தர்பியா நிகழ்ச்சியினுடைய முதல் அமர்வு முடிவுற்று தற்பொழுது நாங்கள் இரண்டாவது அமர்விலே நாம் எல்லோரும் இருக்கிறோம். மிக முக்கியமான இரண்டு ஷேக்மார்களுடைய உரைகளை கேட்டுவிட்டு அடுத்ததாக நாம் இந்த இடைவேளைக்கு முன்னர், அதாவது சுமாராக ஒரு 2-2.5 மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியினுடைய தொடர் நிகழ்ச்சியாக இன்றைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். அந்த இறுதியாக அஷரத்து அஸ்பாபின் இன்ஷிராஹி சதர், உல விருத்திக்கான 10 காரணிகள் என்கிற ஒரு நூலுடைய முன்னுரையை நாங்கள் பார்த்தோம். இந்த நூலை பொறுத்தளவிலே மதீனாவை சேர்ந்த துக்தூர் அப்துல் ரஸாக் பின் அப்துல் முஹ்சின் அல் பத்ர் என்று சொல்லக்கூடிய பிரபலியமான மார்க்க அறிஞருடைய தொகுப்பாக இந்த நூல் இருக்கிறது. உண்மையிலேயே நாம் எல்லோரும் எதிர்பார்க்கிற அல்லது நம் எல்லோருக்கும் மிக தேவையாக இருக்கிற உல அமைதி, மன மகிழ்ச்சி, உல விரிவாக்கம் என்கிற அடிப்படையில் இதற்காக வேண்டியே நம்ம பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நூல் அல்லது இந்த தலைப்பு உண்மையிலேயே நாங்கள் எந்தெந்த விடயங்களில் குறையுள்ளவர்களாக இருக்கிறோமோ அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த பாடம் அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். உண்மையிலேயே இந்த உல அமைதி, மனமகிழ்ச்சி, உல விரிவாக்கம் என்பது அல்லாஹு தஆலா ஒரு மூமினுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பாக நாங்கள் பார்க்கலாம். இது எல்லாருக்கும் என்ன செய்யாது, கிடைக்காது. அப்போ அல்லாஹு தஆலா இதை யாருக்கு வழங்குகிறானோ அப்போ வழங்க பெற்றவர்கள் நிச்சயமாக நன்மையின்பால் விரையக்கூடிய, சத்தியத்தை உள்வாங்கக்கூடிய நிலையில் என்ன செய்வார்கள், இருப்பார்கள் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி இருந்தோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, இதில் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய செய்தி நம்ம எல்லோருக்கும் தெரிந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்று நிகழ்விலே அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்கிறான், ஃபிரௌனுடையத்திலே சென்று மார்க்க பணியை, இந்த கொள்கையை எடுத்து சொல்லுமாறு கட்டளை பிறப்பிக்கிறான். அந்த நேரத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி சொல்கிறார்கள், ரப்பிஷ்ரஹ் லீ சத்ரி வயஸ்ஸிர் லீ அம்ரி, இறைவா என்னுடைய உள்ளத்தை நீ என்ன செஞ்சிரு, விரிவாக்கி வைப்பாயாக. அப்போ இந்த வசனம் எங்களுக்கு என்னத்தை உணர்த்துன்னு சொன்னால், ஒரு இடத்துக்கு நம்ம தாவாவுக்கு போகிறதாக இருந்தாலும் சரி, அல்லது அதில் இருந்து பிரயோசனம் அடைகிறதாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பறந்து விரிந்த உள்ளம் என்பது மிக முக்கியம். அப்போ தான் நம்ம என்ன செய்யலாம், எதை பேசுகிறதாக இருந்தாலும் சரி அல்லது எதை கேட்கிறதாக இருந்தாலும் அதற்கு இந்த உல விரிவாக்கம் என்பது மிக அத்தியாவசியமானது என்பதை இந்த வசனம் என்ன செய்கிறது, எங்களுக்கு எடுத்து உணர்த்துகிறது. அதேபோல் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே நாம் உமது உள்ளத்தை விரிவாக்கவில்லையா. அப்போ அல்லாஹு தஆலா பரந்த மனசு கொண்டவங்களாக மக்களோடு எப்படி பேச வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எந்த நேரத்தில் எவ்வாறு அந்த செய்திகளை சொன்னால் அவர்களுடைய உள்ளங்களை அதை என்ன செய்யும், சென்றடையும், ஈர்க்கும் என்கிற அடிப்படையில் அப்போ அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்ன, உள்ளத்தை அல்லாஹு தஆலா விரிவாக்கி வைத்திருக்கிறான் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், திருமறை வசனங்களில் பார்க்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த உல விரிவாக்கத்துக்கு ஏதுவாக அமையக்கூடிய காரணிகள், இதில் அடிப்படையாக 2 மிக முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும்.
ஒன்று, இந்த உல விரிவாக்கம் இது எப்படி கிடைக்கும்னு சொன்னால் அல்லாஹுடைய தௌஃபீக்கால தான் எங்களுக்கு கிடைக்கும். வேற யாராலும் என்ன செய்ய முடியாது. அல்லாஹுடைய அருள், அல்லாஹு தஆலாவுடைய சிறப்பின் ஊடாகத்தான் அதை என்ன செய்யும், எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது முதலாவது. இரண்டாவதாக, இந்த உளவு விரிவாக்கம் எங்களுக்கு கிடைக்கிறதாக இருந்தால் நாங்கள் உல தூய்மையோடு படைத்த ரப்புல் ஆலமீனை வணங்கி வழிபட வேண்டும். அப்போ இபாதத்து மிக முக்கியமான ஒரு பகுதி. ஒன்று அல்லாஹுடைய அருள் தேவை, இரண்டாவதாக இறைவனுடைய வழிபாட்டில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இஹ்லாஸோடு நாங்கள் செயல்பட வேண்டும் என்று என்ன செய்கிறார் இந்த நூலாசிரியர் எங்கள் மிக முக்கியமான 2 காரணிகளை குறிப்பிடுகிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆம் 125வது வசனத்தில் சொல்கிறான், ஃபமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம். யாருக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை காட்ட நாடுகிறானோ அவர்களுக்கு உள்ளத்தை அல்லாஹு தஆலா விரிவாக்குவான். யாருக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுக்க விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற முதல் கிஃப்ட் என்ன, உள்ளம், பரந்த மனசு, பரந்த உள்ளம் என்ன செய்யும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் சொல்லிட்டு சொல்கிறான். அதே நேரத்தில் வமன் யுரித் அன் யுதில்லஹு, அல்லாஹு தஆலா ஒருவரை வழிகெடுக்க நாடினால், யஜ்அல் சத்ரஹு லய்யிகன் ஹரஜன் கஅன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா, வானத்தில் நம்ம செல்லுகிற பொழுது எவ்வாறு உள்ளங்கள் சுருங்கி மிக நெருக்கடியான நிலையில் உள்ளங்கள் இருக்குமோ அது மாதிரி ஒரு உள்ளத்தை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருவான், அவனுக்கு கொடுத்து அவனை அல்லாஹு தஆலா வழிகெடுத்து விடுவான் என்கிற செய்தி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் இந்த வசனத்தில் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது நம்ம பார்க்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்கள், அன்புக்குரியவர்களே, அதே போல இந்த நூலினுடைய ஆசிரியர் தனது முன்னுரையில் சொல்லக்கூடிய இன்னும் மிக முக்கியமான 3 அடிப்படை அம்சங்களை சொல்றார். அதாவது இந்த உல விரிவாக்கத்துக்கு பிரதானமாக அமைகிற 3 காரணிகள், அடையாளங்கள். என்ன அடையாளம்? ஒன்று, அன் யுக்பில் அலா தாரில் ஹுலூதி வல் பகா, நாங்கள் நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கையை நோக்கி நம்ம என்ன செய்யணும், செல்ல வேண்டும். நம்மளுடைய இலக்கு அதுதான். லட்சியம் எப்படி இருக்கணும், அழிந்து போகக்கூடிய உலகம் அல்ல, மறுமையை நோக்கிய அந்த சிந்தனை எங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இதை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற நேரத்தில் இது எங்களுடைய பாதை சரியா, நாங்கள் செல்லுகின்ற பாதை உண்மையிலேயே சூனத்தினுடைய இன்பங்களை அடைவதற்கான பாதையில் செல்லுகிறோமா, மறுமைதான் எங்களுடைய பிரதானமான இலக்காக இருக்கிறதா என்பதை நாங்கள் என்ன செய்யணும், எங்களையே நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இது முதலாவது அடையாளம். இரண்டாவதாக, இந்த உலக வாழ்க்கை தான் எங்களுடைய முதல் காரணி என்று சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அதையே கட்டிப்பிடித்து கொண்டு இருக்கக்கூடாது. உலகத்துக்கு அதனுடைய அந்தஸ்தை கொடுத்துட்டா போதும். நம்ம சகோதரர்கள் நிறைய பேர் என்னன்னு சொன்னால் இந்த உலகம்தான் முதல் காரணமாகவும் மறுமை இரண்டாவது காரணமாகவும் இருக்கக்கூடிய சில சகோதரர்களை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ஒரு மூமினை பொறுத்தளவில் என்ன செய்கிறது, இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று என்ன செய்யக்கூடாது, நாங்கள் நம்பக்கூடாது. இது இரண்டாவது அடையாளம். மூன்றாவதாக மௌத்தி வமா பஅதஹு, மௌத்துக்கும் அதற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுதல். மௌத்துக்கும் அதற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கும் என்ன செய்யணும், தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறார். இந்த இப்படி தயார்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், உள்ளத்தை விரிவாக்கி இருக்கிறான் என்கிற ஒரு அடையாளத்தை என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்கிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி அந்த அதனுடைய முன்னுரை தொடர்ந்ததற்கு பிறகு இந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய முதலாவது காரணி, அந்த நினைக்கிறேன் பிடிஎஃப் இருக்குன்னு நினைக்கிறேன், பிடிஎஃப் இருக்குதா, இருக்கு. அதில் 12வது பக்கம். ஏன்னா நாங்கள் முன்னுரையை கொஞ்சம் விரிவாக கடந்த தர்பியாக்களில் பார்த்துருக்கிறோம், அதனால் அதை என்ன செய்யலை விரிவாக சொல்லாமல் நம்ம காரணிகளுக்குள்ளே வந்துடுவோம். முதலாவது தௌஹீதுல்லாஹி வல் இக்லாசுத்தீன் இலா, அல்லாஹு தஆலாவை ஒருமைப்படுத்துதல். தௌஹீதுனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன, இஃப்ராதுல்லாஹி தஆலா பில் வஹ்தானியா. அப்போ நம்ம என்ன செய்யறது, இபாதாத், இஃப்ராதுல்லாஹி தஆலா லில் இபாதா அல் அஸ்மா வ சிஃபாத் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, பில் ஹல்கி வல் முல்கி வத் தத்பீர், இப்படி என்ன செய்யறது. பொதுவாக நாங்கள் இந்த தௌஹீத் விஷயத்தில் நம்ம என்ன செய்யறது, முழுமையான நம்பிக்கை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும். சில நேரங்களில் கஷ்டங்கள் துன்பங்கள் வர்ற நேரத்தில்
அந்த நேரத்தில் தௌஹீத நாங்கள் இழப்போமாக இருந்தால், தௌஹீதுக்கு எதெல்லாம் கலங்கத்தை ஏற்படுத்துமோ அதை செய்வோமாக இருந்தால் எங்களுடைய தௌஹீதில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குது. அந்த நம்பிக்கையில என்ன செய்கிறது, கோளாறு இருக்கிறதாக நாங்கள் என்ன செய்யணும், நம்ப வேண்டும். இப்படி முதலாவது காரணத்தை சொல்லிட்டு சொல்கிறார், இஹ்லாசுத்தீன் உல்லா. அதே நேரத்தில் இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது தான். அப்ப அந்த இஹ்லாஸ் என்பது மார்க்க விஷயத்தில் எல்லா விஷயத்திலும் நம்ம என்ன செய்யணும், மன தூய்மை இருக்கணும். நம்ம இபாதத் செய்யறதுல சிறிய அமலாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய அமலாக இருந்தாலும் சரி, எதை எடுத்துக்கொண்டாலும் எங்களுக்கு நாளைக்கு மறுமையில கூலி நற்கூலி நாளைக்கு சோனம் கிடைக்கணும்னு சொன்னால் அந்த அமல்களில் இஹ்லாஸ் என்பது மிக பிரதானமானது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார், இது இந்த உல விரிவாக்கத்துக்கு மிக பிரதானமான காரடி. அப்ப யாருடைய உள்ளத்தில் தௌஹீத் என்கிற அந்த ஏகத்துவ கொள்கை மிக ஆழமாக வேரூன்றி அதிலே அவர் திளைத்திருப்பாராக இருந்தால் அதை என்ன செய்யும், அல்லாஹு தாலா அவருடைய உள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வான், விரிவாக்குவான். அந்த விரிவாக்கிய உள்ளவங்களுக்கு தான் அல்லாஹு தாலா இது போல பிரயோசனங்களை என்ன செய்கிறான், வழங்குகிறான் என்பதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித மற்றும் ஜின் இந்த இனத்தினரை நான் ஏன் படைச்சிருக்கிறேன், என்னை வணங்கி வழிபடுவதற்கு. அப்ப இந்த வணக்க வழிபாடுகள்ல அல்லாஹு தாலாக்கு நம்ம ஏற்கனவே ஒரு தலைப்புல பார்த்திருக்கிறோம். அப்ப எந்த ஒரு துளி அளவு கூட என்ன செஞ்சிடக்கூடாது, இணை கற்பித்து விடக்கூடாது. அப்ப அந்த இணை என்கிறது என்ன செஞ்சிடும், எங்களுடைய நல்லறன்களை எல்லாம் அழிச்சிரும். நம்ம என்னதான் செய்திருந்தாலும் இணை என்கிற அந்த அல்லாஹ்வால் மன்னிக்க முடியாத பாவம் என்று சொல்லுகிற அந்த இணை வைப்பு கலக்கமாக இருந்தால் நம்ம செய்திருக்கிற தொழுகை, நாங்க நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, இதர வணக்க வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் அதை என்ன செஞ்சிடும், முழுமையாக அழிக்கப்பட்டுவிடும் என்பதை என்ன செய்கிறது, குர்ஆன் எங்களுக்கு சான்றாக சொல்கிறது. அப்ப இந்த இபாதத்து தான் அல்லாஹு தாலா அந்த நோக்கத்துக்காக தான் எங்களை படைச்சிருக்கிறான். ஒட்டுமொத்த சமூகமும் இந்த இபாதத் என்கிற இந்த ஏகத்துவ கொள்கைக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இதையும் இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இது எங்களுடைய பிரதானமான நோக்கம். இந்த தௌஹீதும் மார்க்கத்தில் இஹ்லாஸோடு நடந்து கொள்வதும் தான் எங்களுடைய இலக்கு. அப்ப இந்த இலக்கு நம்ம என்ன செய்யணும், நாங்கள் இலக்குகளுக்கு கலங்கம் ஏற்படுகின்ற வகையில் இலக்குகளை திசை மாற்றி வேறு இலக்குகளை கொண்டு போய் முதன்மைப்படுத்துகிற ஒரு நிலைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வந்து விடக்கூடாது என்கிற செய்தியை இந்த நூலின் ஆசிரியர் சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறார், இன்னமா ஹலக்கல் ஹல்கலி தௌஹீதிஹி வ இஹ்லாஸித்தீனி லஹு. அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை படைச்சது எல்லாமே தன்னுடைய கொள்கையை படைச்ச ரப்புல் ஆலமீனை ஒருவனாக ஏற்றுக்கொள்வதுதான். இந்த மார்க்கத்தில் அவர்கள் என்ன செய்யணும், நிலையாக இஹ்லாஸோடு இருக்க வேண்டும் என்கிறதும், அல்லாஹு தஆலாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வழிபட்டு அவன் சொல்லுகிற கட்டளைகளை முழுமையாக ஏற்று அனைத்து இபாதத்துகளையும் அல்லாஹுக்கு மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்கிற செய்தியை இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் சூரத்துல் ஜின்னுடைய 18வது வசனத்தை கொண்டு வர்றார். எப்படி, வ அன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. இறை இல்லங்கள் பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்குரியது. அப்ப அல்லாஹ்வோடு என்ன செய்யக்கூடாது, அந்த பள்ளிவாசலுக்குள் வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, அழைக்க கூடாது, பிரார்த்திக்க கூடாது, உதவிக்கு அழைக்க கூடாது, வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, கூட்டு சேர்க்க கூடாதுங்கிற அடிப்படையில் இந்த வசனம் அமைஞ்சிருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பொதுவாக நம்ம இந்த இருக்கிற மாதம் என்பது உங்களுக்கு தெரியும். சுமாராக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுவே தான் சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய பெரிய பேசுபொருளாக அமைஞ்ச ஒரு பகுதி. நம்ம எல்லாருக்கும் என்ன செய்கிறது, இந்த மீலாது விழா என்கிற அடிப்படையில் இன்றைக்கு பள்ளிவாசல்களுடைய தூய்மை கெட்டு போகிற அளவுக்கு என்ன செய்யப்படுகிறது, இணை வைப்புக்குரிய பைத்துகள் பாடப்படுகிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அண்மையில் ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி, இலங்கையில் அந்த செய்தி உண்மையா இல்லையாங்கிறது தெரியல, தகவலாக சொல்லிக் கொள்கிறேன். ஒரு பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருந்த சுமாராக 3 சகோதரர்கள், பள்ளி நிர்வாகிகளாக இருந்த 3 சகோதரர்கள் பள்ளிவாசலுக்குள் மௌலூது வரிகள் படிக்கக்கூடாது என்கிற தடை விதிச்ச காரணத்தினால எங்க நாட்டினுடைய வக்ஃபு சபை அந்த 3 சகோதரர்களையும் 2 வாரத்துக்கு என்ன செய்கிறது, இடைநிறுத்தி வச்சிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை படித்தோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எது எதெல்லாம் செய்யக்கூடாதோ
அதை செய்யக்கூடாது என்று சொன்ன காரணத்தினால தடை விதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறது, அந்த நிலை எங்க போய்கொண்டிருக்கிறது. அதற்காக வேண்டி பிரச்சாரம் செய்கின்ற ஒரு மனோநிலை இன்றைக்கு எல்லா மக்களிடத்திலையும் வந்திருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த மௌலூத் என்கிற இந்த இணை வைப்பு சார்ந்த வரிகள் இறை இல்லங்களை கூட என்ன செய்யக்கூடாது, படிக்க கூடாது. அது அவங்க உரிமையாக இருந்தால் அவங்க வீடுகளில் செஞ்சு கொள்ளட்டும். அது நம்ம என்ன செய்யல, நாங்க நிர்பந்திக்க முடியாது. அப்ப ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்பது என்ன செய்யுது, அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, கூட்டு சேர்த்து அழைக்க கூடாதுங்கிற செய்தியை இந்த வசனம் என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. அதே போல் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. நாங்க தூய்மையானவர்களாக அல்லாஹ் தஆலாவை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டிய கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இஹ்லாஸ்ங்கிறது என்ன செய்யுது, எங்களுடைய உள்ள விரிவாக்கத்துக்கு மிக பிரதானமான காரணியாக என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி சொல்லிட்டு அந்த 12வது பக்கத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்கிறார், ஃபகுல்லமா கானல் அப்து அஅலம தஹ்கீகன் லித்தௌஹீத். எந்த அளவுக்கு ஒரு அடியான் ஏகத்துவத்தில் இறுக்கமான நிலைப்பாட்டில் இருக்கிறாரோ, உறுதியாக இருக்கிறாரோ, வஅலம இனாயத்தன் பிஹி, அதுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ, வரியாயத்தன் லிஹுகூகிஹி வ வாஜிபாத்திஹி, அந்த ஏகத்துவ அந்த கொள்கை எதையெல்லாம் வேண்டி நிற்குதோ அதெல்லாம் அந்த விடயத்தில் முக்கியத்துவம் கொடுத்தால், வபுஅதன் அன் நவாகிஸிஹி வ நவாகிதிஹி, அதாவது ஏகத்துவத்தை முறிக்கக்கூடிய சில அம்சங்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இது போல இதுகளை எல்லாம் விட்டு தூரமாக இருப்பாராக இருந்தால், கான தாலிக அதம்ம ஃபி இன்ஷிராஹி சத்ரிஹி வ ராஹத்தி கல்பிஹி, அப்பொழுது அவருடைய உள்ளம் என்ன செய்யும், மிக எந்த அளவுக்கு இறுக்கமா இருக்குதோ தௌஹீத் கொள்கையில தௌஹீத் கொள்கையில பிடிப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளங்கள் பரந்த விரிந்த உள்ளங்களாக இருக்கும். அப்ப கொஞ்சம் தான் இருக்குன்னு சொன்னா அந்த அளவுக்கு தான் என்ன செய்யும் எங்களுடைய உள்ளங்கள் இருக்கும் என்கிறத என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு சில நேரங்கள்ல தடுமாறி இந்த கொள்கையில இல்லாத சகோதரர்கள் தடுமாறி போறதை நம்ம பார்க்கிறோம். மனதில் நிம்மதியை இழந்து எதுக்கு எடுத்தாலும் இறைவனுடைய விஷயத்துல கூட அத்துமீறி அல்லது எல்லை மீறி செல்லுகின்ற நிலைக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த கொள்கையில ஏற்பட்டிருக்கிற தடம் புரள்வு தான், அதுல ஏற்பட்டிருக்கிற கோளாறு தான் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி சொல்லிட்டு அந்த நூலாசிரியர் சொல்லிட்டு சொல்றார், வ துமானீனத்து நஃப்ஸிஹி வ சஆதத்திஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த ஈருலக வாழ்க்கையில் அவருடைய நிம்மதி எல்லாம் இதுல தான் இருக்கு. எதுல இருக்குது, இந்த தௌஹீதுல்லாஹ், அல்லாஹ் தஆலாவை ஒருமைப்படுத்துகிற விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இஹ்லாஸாக பின்பற்றுகிற விஷயத்தில் தான் இருக்கிறது என்று இந்த ஆசிரியர் சொல்கிறார். சொல்லிட்டு இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஒரு கூற்றை கொண்டு வருகிறார். என்ன சொல்கிறார், ஃபஅலமு அஸ்பாபி ஷரஹி ஸத்ர், உள்ளம் விரிவாகுவதற்கு மிக பிரதானமான காரணி என்ன தெரியுமா, அத்தௌஹீத். வ அலா ஹஸபி கமாலிஹி வ குவத்திஹி வ ஜியாதத்திஹி, அவருடைய ஏகத்துவத்தில் இருக்கிற பரிபூரத்தன்மை, அதனுடைய பலம், அதனுடைய அதிகரிப்பு, யகூனு இன்ஷிராஹ சத்ரி சாஹிபிஹி, எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தினுடைய விரிவாக்கம் என்ன செய்யும், அமையும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் இந்த நூலாசிரியர் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கூற்றை கொண்டு வந்துட்டு சூரத்து ஜுமர் 22வது வசனத்துல அந்த வசனத்தை சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, அஃபமன் ஷரஹல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாம், யாருடைய உள்ளத்தை அல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்காக வேண்டி விரிவாக்கி விடுகிறானோ, ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி, அவர் அல்லாஹ்வுடைய ஒளியில் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய ஈமானியுடைய ஒளியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த மார்க்கத்தில் எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை காட்டினால் இது ஈமானுடைய வெளிச்சம். எதனுடைய வெளிச்சம், ஈமானுடைய வெளிச்சம் என்பது இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அல்லாஹு தஆலா யாருக்கு ஹிதாயத்தை நாடுகிறானோ அவருக்கு இஸ்லாத்திலே அல்லாஹு தஆலா என்ன செய்வான், இஸ்லாத்திற்காக வேண்டி உள்ளத்தை விரிவாக்குவான். அதே நேரத்தில் யாரை அல்லாஹு தஆலா வழிகெடுக்க விரும்புகிறானோ அவர் வானத்தில் ஏறுகிற பொழுது எவ்வளவு கஷ்டமாக நெருக்கடியோடு நெருக்கடியோடு செல்லுகிறாரோ அதே போன்று ஆக்கி அல்லாஹு தஆலா அவரை என்ன செஞ்சிடுவான், வழிகெடுத்து விடுவான் என்கிற செய்தியும் என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த காரணி என்பது மிக முக்கியமானது. உள்ளம் விரிவாக்கத்துக்கு தௌஹீதுல்லாஹி வல் இஹ்லாசுத்தீன் லஹு, அல்லாஹு தஆலாவுடைய தௌஹீதும் அதே நேரத்தில் இந்த மார்க்கம் கலப்பற்ற முறையில் என்ன செய்யப்படணும்,
பின்பற்றப்பட வேண்டும் என்கிற இந்த முதல் காரணியை இந்த ஆசிரியர் சொல்கிறார். இரண்டாவது காரணி 15வது பக்கம், அன்னூர் அல்லதி யக்ஸிஃபுல்லாஹு ஃபீ ஸல்லல்லாஹு யக்ஸிஃபுல்லாஹு தஆலா ஃபீ கல்பி அப்திஹி. அல்லாஹு தஆலா ஒரு அடியானிலே உள்ளத்திலே பாய்ச்சுகின்ற உடரையேற்றுகின்ற இந்த நூர் என்கிற ஒளி, இது அல்லாஹு தஆலா அந்த மேலே உள்ள வசனத்தில் அல்லாஹ் அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம் ஃபஹு அலா நூரின் மின் ரப்பிஹி, யாருக்கு அல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்காக வேண்டி உள்ளத்தை விரிவாக்குகிறானோ அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய இறைவன் புறத்தில் இருந்து வந்த ஒளியில் இருக்கிறார். அப்ப இறைவன் புறத்தில் இருந்து வருகிற ஒளி என்கிறது என்ன? ஈமானுடைய ஒளி, விசுவாசத்தினுடைய அடையாளம், விசுவாசத்தினுடைய ஈமானுடைய ஒளி அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யறோம்? இந்த சூரத்து ஜுமர்னுடைய 22வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்ப இந்த ஒளி அல்லாஹ் கொடுக்கிற ஒரு கிஃப்ட், அல்லாஹு தஆலா கொடுக்கிற ஒரு கிஃப்ட். நம்ம இன்னைக்கு சில நேரங்களில் ஏனைய சகோதரர்களோட மாற்று மத சகோதரர்களோட முஸ்லீம்களும் கலந்து நின்றால் நம்ம என்ன செய்வோம்? சில நேரங்களில் சரியா முஸ்லீம்கள் ஓரளவுக்கு அடையாளம் காணக்கூடிய நிலைமை இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் முகங்கள் எல்லாம் பிரகாசமா இருக்கு, நம்ம பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பிரகாசம் சில நேரங்களில் இந்த ஈமானுடைய தாக்கமாக கூட என்ன செய்யலாம்? இருக்கலாம். படைச்ச ரப்புல் ஆலமீனை நாங்க நம்பி விசுவாசித்து வானவர்களை, வேதங்களை, சுவர்க்க நரகத்தை இப்படி நாங்கள் விசுவாசித்து இருக்கிற இந்த விசுவாசத்தினுடைய அடையாளமாக இந்த எங்களுடைய உள்ள விரிவாக்கத்துக்கு இது பிரதானமான காரணியாக அமைவதாக என்ன செய்கிறார்? இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்கிறார் ஃபஹு அலா நூரின் அமத்தஹல்லாஹு பிஹி மின்னதன் வ ஃபத்லா வ ஹாதா நூரு ஹுவ நூருல் ஈமான். இது என்ன செய்து அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அல்லாஹ் தஆலா இந்த ஒளி அப்படியே தொடராக என்ன செய்கிறான்? அவருடைய உள்ளத்தில் ஏற்றிக்கொண்டே இருக்கிறான். இது ஈமானுடைய ஒளி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்கிறார் ஃபஇன்னஹு யஷ்ரஹு ஸத்ர வ யுவஸ்ஸிஉஹு வ யுஃப்ரிஹுல் கல்ப. இந்த ஒளி என்ன செஞ்சிடும் என்றால் அவருடைய உள்ளத்தை விரிவாக்கும், உள்ளத்தில் ஒளியை ஏற்றும், அவருடைய உள்ளத்தில் நிம்மதியை கொடுக்கும், உள்ளத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று என்ன செய்கிறார்? சொல்லிட்டு ஃபைதா ஃபுகித ஹாதன் நூர், இந்த ஈமானுடைய ஒளி இழந்துட்டால் என்ன நடக்கும்? லாக வஹரஜ, உள்ளம் என்ன செஞ்சிரும்? நெருக்கடிக்கு உள்ளாகிரும். அப்போ ஈமானுடைய ஒளி இருந்தா உள்ளம் விரிவாகும், எதையும் ஏற்றுக்கொள்ள, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனோநிலைக்கு வருவார். பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எது வந்தாலும் அதை என்ன செய்வார்? தாங்கிக் கொள்ளுகின்ற மனோநிலையில இருப்பார். இந்த ஒளி இல்லாத பொழுது என்ன செய்யப்படும்? எப்ப பார்த்தாலும் நமக்குத்தானே கஷ்டம், நமக்குத்தானே துன்பம், நமக்குத்தானே சோதனை, நமக்குத்தானே வறுமை என்று சொல்லி என்ன செய்கிறார்? எப்போ பார்த்தாலும் புலம்பிக் கொண்டிருக்கிற சில ஆட்களை பார்த்தீங்கன்னா இது ஈமானில் ஏற்பட்டிருக்கிற குறை, கொள்கையில் ஏற்பட்டிருக்கிற குறை, கலாக்கதிரை பற்றிய சரியான நம்பிக்கை இல்லாதனால ஏற்பட்டிருக்கிற குறைங்கிறது நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். வசார ஃபி அலியகி சிஜ்னின் வஸ்அபிஹி, என்ன நினைக்கிறான்னு சொன்னா பெரிய ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு வரும். வாழ்க்கையே கஷ்டம் தானே, வாழ்க்கையே துன்பமாகவே இருக்குது, எப்போ பார்த்தாலும் இந்த கஷ்டங்கள் நீங்கிற மாதிரியே இல்லைன்னு சொல்லி இவர் நினைச்சிட்டு இருப்பார். ஆனால் இம்பாறு நினைச்சு கொண்டே வளமையாக சாப்பிடுகிற சகோதரர்கள் நம்ம பார்க்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த ஈமானுடைய ஒளி என்பது அல்லாஹு தஆலா எங்களுடைய உள்ளங்களை விரிவாக்குவதற்கு மிக பிரதானமான காரணியாக அமைவதை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். இமாம் ஹாஃபித் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபல் கல்புல்லதி தஹலஹு நூருல் ஈமான், எவருடைய உள்ளத்திலே ஈமானுடைய ஒளி புகுந்து விடுகிறதோ வன் ஷரஹ பிஹி வன் ஃபஸஹ, அந்த நேரத்தில் அவருடைய உள்ளம் அப்படியே விரிவாகும். அப்படியே என்ன செய்யும்? விரிவாகும். யஸ்குனுல் ஹக்கி, சத்தியத்திற்காக அந்த உள்ளம் அப்படி தயார் நிலையில் இருக்கும், சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளும், சத்தியத்தை என்ன செஞ்சிரும்? உள்வாங்கிக் கொள்ளும். வ யத்ம இன்னு பிஹி வ யக்பலுஹு, அந்த சத்தியத்தை உள்வாங்கிறது மட்டுமல்ல, இந்த சத்தியத்திற்காக சத்தியத்தை உள்வாங்கி மன நிம்மதி அடையும். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ சத்தியத்தில் இருக்கிறோம், கொள்கையில் இருக்கிறோம், குர்ஆன் சுன்னாவோடு இருக்கிறோம், இபாதத்துகளோடு இருக்கிறோம் என்கிற அந்த வகையில நிம்மதி அடைகிற உள்ளமாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்? ஏற்றுக்கொள்ள வைத்து விடுவான். ஆனால் இந்த நிலைக்கு மாற்றம், அதாவது ஈமான் யாருடைய உள்ளத்தில் இல்லையோ அவர் என்ன செய்ய மாட்டார்? சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இவர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்றதோட அனில் பாத்திலி வயக்ரஹுஹு, அசத்தியத்தை கண்டு விரண்டு ஓடுவார், அதை வெறுப்பார். அசத்தியம்ங்கிறது என்ன செய்யல, எந்த கட்டத்தில் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்கிற மனோநிலையில் அவர் இருப்பார்.
அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் என்று சொல்லி என்ன செய்கிறார் இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இது ஈமான் என்பது எங்களுடைய உள்ள விரிவாக்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணம், மிக முக்கியமான காரணமாக என்ன செய்கிறது இருக்கிறது. நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல இந்த நூலினுடைய ஆசிரியர் 16வது பக்கத்தில் சொல்கிறார், வலிஹாதா யம்பகி அலல் அப்தி அன் யத்மஅ ஃபீ ஹாதா நூர் தமஅன் அதீமா. எனவேதான் எல்லா அடியார்களும் எல்லா மனிதர்களும் இந்த ஈமானுடைய ஒளி வர வேண்டும் என்று அதிகமாக ஆர்வம் கொள்ள வேண்டும். அதிகமாக என்ன செய்யணும்? ஆர்வம் கொள்ளணும். இப்ப நம்ம மார்க்க விடயங்களை நம்ம கேட்டுக்கொள்ளணும் என்று வர்றோம் சொன்னால் இதுக்கு அடிப்படை காரணம் இருக்கு. என்ன காரணம்? இதிலேயே நாங்கள் என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் கொள்கையில் இருக்கணும், இபாதத்தோடு இருக்கணும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த உணர்வு என்ன செய்யும்? எங்களுடைய உள்ளங்களில் பசுமையாக இருக்கிறதாக இருந்தால் இடைவிடாது நம்ம என்ன செய்யணும்? இந்த ஈமானை புதுப்பிக்கிற அம்சங்கள்ல தொடராக இருக்க வேண்டும். வயர்ஜு மிர் ரப்பிஹி அன் யஜஅலஹு மினல்லதீன அக்ரமஹுமுல்லாஹு பினூரில் ஈமான் மின்னத்தன் மின்ஹு வ ஃபத்லா. யார் யாரெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த ஈமானை கொடுத்து சிறப்பித்து சொன்னானோ, சிறப்பித்து வச்சிருக்கிறானோ, யா அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நீ என்ன செஞ்சிரு? சேர்த்து விடு என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய மனிதனாக அவன் என்ன செய்வான்? இருப்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வலக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான வ ஸய்யனஹு. என்றாலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஈமானை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? நேசத்துக்குரியதாக, அதை விரும்பக்கூடியதாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். வ ஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்தில் அதை என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா அழகுபடுத்தி காட்டினான். அப்ப ஈமான் என்கிறது என்ன செய்யுது? அல்லாஹ் தஆலா எங்களுக்கு விரும்புறான். அல்லாஹ் விரும்பி என்ன செய்கிறான்? அந்த ஈமானை தருகிறான். வ கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். குஃப்ரையும் ஃபுசூக் என்கிற பாவத்தையும் இஸ்யான் என்கிற அந்த மாறு செய்யறதையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? வெறுக்கிறான். இது அல்லாஹ் தஆலா என்ன செய்யல? எங்களுக்கு விரும்ப இல்ல. உலாயிக ஹுமுர் ராஷிதூன், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவங்க, இவர்கள் தான் என்ன செய்ய சத்தியத்தில் செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட எதை விரும்புறான்? எங்களுக்கு ஈமான் அல்லாஹ் தஆலா தர விரும்புறான். அதை என்ன செய்கிறான்? எங்களுடைய அழகாக நேசிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? வைத்திருக்கிறான் என்கிற செய்தியை இந்த ஹுஜராத்தினுடைய 7வது 8வது வசனம் என்ன செய்கிறது? எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஈமான் அடிக்கடி புதுப்பிச்சு கொள்ளணும். சில சஹாபாக்களை சந்திச்சா சொல்லுவாங்களாம், தாலோ நுஜத்திது ஈமானனா, கொஞ்சம் வாங்க உட்கார்ந்து நாங்கள் எங்களுடைய ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொள்வோம். அப்ப ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு எதெல்லாம் ஏதுவாக அமையும்? மார்க்க சம்பந்தமான விடயங்கள், குர்ஆனுடைய வசனங்கள், இறையச்சத்தை உணர்த்தக்கூடிய பாடங்கள். அப்ப அந்த இடங்கள் என்ன செய்யும்? எங்களுக்கு ஈமான் சில நேரங்களில் வலுவிழந்து போனாலும் அதை புதுப்பிப்பதற்கான ஒரு களமாக இந்த மார்க்க பணி அல்ல இந்த மஜ்லிஸ்கள் என்ன செஞ்சிரும்? அமைஞ்சிரும். இதுக்கு பாருங்க, ஃபயஸ் அலு ரப்பஹு, இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்கிறார், அயுஜத்திதல் ஈமான ஃபீ கல்பிஹி, எப்பொழுதுமே தன்னுடைய ஈமானை அல்லாஹ் தஆலா புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும் என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். லியஸ்தாத நசீபுஹு மின் ஹாதன் நூரி வல்லியாஇ, அதாவது இந்த ஈமானுடைய ஒளி, அதனுடைய வெளிச்சம் எப்போ பார்த்தாலும் அதிகரித்து கொண்டு போகணும். நம்ம ஈமான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய அடிப்படையில் ஈமான்ங்கிறது என்ன செய்யும்? யஸீத் பித்தாஆ வ யன்குஸ் பில் மஅசியா. ஈமான் என்ன செய்யும்? இபாதத்துகளால் உயர்வடையும். பாவம் செய்ய செய்ய ஈமானுடைய வலிமை என்ன செஞ்சிடும்? குறைந்து கொண்டு போகும். இதுதான் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை அடிப்படை. அப்ப நம்ம என்ன செய்யுது? வானவர்களுடைய அந்தஸ்துக்கு நம்ம வர முடியாது. அப்ப என்ன செய்யணும்? இப்படி குறைகிற சந்தர்ப்பத்தில் அந்த குறைவுக்கான காரணங்களை நம்ம என்ன செய்யணும்? அதுல இருந்து தவிர்த்து எது எங்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்யுமோ அந்த அம்சங்களை நம்ம என்ன செய்யணும்? அதிகரித்து கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், பொதுவாக நம்ம எல்லோருமே இஸ்லாமிய சமூகம் என்கிற அடிப்படையில் பொதுவாக ரமலானுடைய காலம் என்பது ஈமான் நமக்கு ஆக உச்சகட்டத்தில் இருக்கிற அந்த காலப்பகுதி தான் இல்லையா? ஏனைய காலங்களை மாதங்களோடு ஒப்பிடுற நேரத்தில் ரமலானுடைய காலம் நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? ஒரு வகையான மாற்றத்தை நாங்களாகவே உணர்வோம். என்ன காரணம்? நோன்பு, தேவைக்கில்லாத விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தவிர்த்து கொள்வோம். பொய் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், ஆனா என்ன செய்ய மாட்டோம்? பொய் பேச மாட்டோம். என்ன செய்யுது? தொழுகை விஷயத்தில் நேர காலத்தோடு அந்த இடங்கள்ல நம்ம என்ன செஞ்சிருவோம்? பள்ளிவாசலுக்கு வந்துடுறோம். வந்து சும்மா இருக்கிறோமா? இல்ல, அல்லாஹ்வுடைய இறை வேதத்தை திறக்கிறோம், வசனங்களை ஓதுறோம், தமிழாக்கத்தை படிக்கிறோம்.
அது சொல்லுகின்ற ஆழமான கருத்துக்களை சிந்திக்கிறோம். இப்படி என்ன செய்கிறது, அந்த ரமலானுடைய காலம் என்பது நன்மைகளை அதிகரித்து ஏனைய மாதங்களை விட ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு காலப்பகுதி என்பதை நம்ம எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம். ரமலானும் முடிய திரும்ப என்ன செஞ்சிடும், படிப்படியாக ஈமான் குறைவடைகிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈமான் அப்படித்தான், எந்த நிலையுமே இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்களுடைய செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ்வின் தூதரே, உங்களோடு இருக்கிற நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, மார்க்க சம்பந்தமான செய்திகளை சொல்ற நேரத்தில் எங்களுக்கு சுவனத்தில் இருக்கிற மாதிரியான அப்படி ஒரு ஃபீலிங், ஈமானல் அதிகரிக்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு. ஆனா பள்ளியை விட்டு வெளியில போன பிறகு எங்களுடைய குடும்பம், எங்களுடைய துறவு, எங்களுடைய சொத்து, இவைகளை பற்றிய சிந்தனையே வருகிறது என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, ஃபதாக்கல் ஈமான். ஈமான் தான் அப்படித்தான். என்ன செய்யும் அப்ப நம்ம இந்த விஷயத்தில் பொதுவாக நம்ம ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஈமானை அதிகரிக்கக்கூடிய அம்சங்கள்ல மிக முக்கியமாக நம்ம என்ன செய்யணும், இபாதத்துக்களை அதிகரித்து கொள்ள வேண்டும். ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஈமான ல யக்லகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும் கமா யக்லகு ஸௌபுல் ஹலிக் ஃபஸ்அலுல்லாஹ அன் யுஜத்தித ஈமான ஃபீ குலூபிக்கும். எப்படி ஒரு ஆடை காலம் போக போக அதை கழுவ கழுவ எப்படி அதனுடைய கலர் அப்படியே மங்கி கொண்டு போகிறதோ அதுபோல ஈமானும் என்ன செஞ்சிடும், அப்படி விட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதனுடைய நிலையில இருந்து என்ன செஞ்சிடும், குறைந்து கொண்டே போகும். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலாவிடத்தில் நீங்க கேட்க வேண்டியது என்ன, எங்களுடைய ஈமானை அல்லாஹ் அயுஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய ஈமானை புதுப்பிப்பதற்கு அல்லாஹு தஆலாவிடத்தில் அதற்குரிய வழியை கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த மார்க்க பணியினால, மார்க்க வகுப்புகளில் கலந்து கொள்றதுனால எங்களுடைய ஈமானை ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன செய்கிறோம், அதிகரித்து கொள்றதுக்கான அந்த தொடர்பாடலோடு இருக்கிறோம். நம்ம வெளியில நிறைய சகோதரர்கள் பார்ப்போம். சில நேரங்களில் உம்ராவுக்கு வரக்கூடிய சகோதரர்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. சில நேரங்களில் 5-10 பஸ் நம்ம புக் பண்ணாலும் அதுக்கு கூட என்ன செஞ்சிடும், அதை விட ஆட்கள் கூட இருக்கும். அப்ப என்ன, அந்த ரமலானுடைய காலம்ங்கிறது இப்படி பார்ப்பாங்க. ஆனால் அந்த ரமலானோட போயிட்டாங்கடா, உம்ராவுக்கு போனதுக்கு பிறகு முழுமையாக துண்டிச்சு அடுத்த ரமலானை எதிர்பார்த்து இருக்கிற நிலைக்கு இன்றைக்கு அதிகமான மக்கள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயோசனம் என்ன, ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்கான நிறைய வாய்ப்புகளை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதே போல முஹம்மது இப்னு அஸ்லம் தூசி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் சொல்கிறார், ஒரு அறிஞர், ஃபபதுல் ஈமானி மின் கிபலில்லாஹி ஃபதுலுன் மின்ஹு வரஹ்மா. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஈமானை கொடுக்கிறானாக இருந்தால் இது அல்லாஹ்வுடைய சிறப்பு, அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் உண்டு. வரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள். அது சும்மா என்ன செய்யல, அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஹிதாயத்தில், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறோமே, மிகப்பெரிய ஒரு பாக்கியமா இல்லையா, மிகப்பெரிய ஒரு பாக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அறிவுல உச்சத்தில் இருக்கிறவங்க, தொழில்நுட்பத்தில் உச்சத்தில் இருக்கிறவங்க கல்லை கூட கல்லாக பார்க்காமல் அதற்கு ஒரு தெய்வீகத்தன்மையை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எங்க போயிட்டு அறிவு, அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறது மைக். இதை நம்ம என்ன செய்வோம், எவ்வளவுதான் அறிவு கொடுக்கப்பட்டாலும் இதை மைக்காக தான் நம்ம நினைக்கணும். இதுக்கு தெய்வீகத்தன்மை இருக்குதா? இது இந்த சவுண்டை வெளியில பல சகோதரர்களுக்கு எத்தி வைக்குங்கிற காரணத்தினால இது ஒரு காலத்திலையும் கடவுளாக என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. அப்ப ஒரு மனிதனுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த அறிவினூடாக அவன் தன்னுடைய படைச்ச ரப்புல் ஆலமீனை சென்றடைவதற்கான வழியில் அவன் இருக்கிறானா இல்லையான்னு பார்த்துக்கொள்ளணும். ஆட்சி வரும், அதிகாரங்கள் வரும், அறிவுல நம்ம உச்சத்தை தொடலாம். ஆனால் என்ன செய்ய முடியாது, ஹிதாயத்தில் நம்ம கீழவே நிற்போம், நேர் வழியில நம்ம கீழுக்கு நிற்போம், ஈமானை புதுப்பிக்கிறதுக்குரிய வழிகளை இல்லாமலே இருப்போம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஈடு சொல்ல முடியாத அளவுக்கான மிகப்பெரிய ஒரு நியமத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். படைச்ச ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாருக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், தலைகுனிய மாட்டோம். எங்களுடைய சுய கௌரவத்தையோ மரியாதையோ நாங்கள் இழக்க மாட்டோம் என்கிற கொள்கையில் உள்ளதை நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்கள், அந்த வகையில இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்கிறது எங்களுக்கு அந்த ஈமான் என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பும் மிகப்பெரிய ஒரு அருளும். வமன்னன் வயமுன் பிஹி அலாமன் யஷாஉ மின் இபாதி, அல்லாஹு தஆலா இத தான் நாடியவர்களுக்கு தான் கொடுக்கிறான்.
நம்ம யாரும் முயற்சி செஞ்சு இவர முழுசா சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்து கடைசியில் சத்தியத்தோடைய மரணிக்க வைக்கணும் என்று நம்ம யாராவது முயற்சி செஞ்சா அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லைன்னா யாராலே முடியாது. அப்படி முடியுமாக இருந்திருக்கின்றா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிருக்கணும், அவருடைய சிறிய தந்தை எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. நம்மெல்லாம் கொஞ்சம் லேசா முயற்சி செஞ்சு பார்ப்போம், சரி வராட்டி இது வேலைக்காகாது என்று நம்ம விட்டுட்டு போயிடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாத்த மிகப்பெரிய ஒரு அரண். ஆனால் ஹிதாயத் என்ன செய்யல அல்லாஹ் தஆலா அவருக்கு நசீபாக்கல், அல்லாஹ் தஆலா அவருக்கு கிடைக்க வைக்கல. எனவே எங்களுக்கு இந்த ஈமான், இந்த தௌஹீத், இந்த கொள்கை எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதாக இருந்தால் இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அருள், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்திருக்கிற மிகப்பெரிய அருள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியை தான் என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் கொண்டு வருகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியான இந்த ஈமானுடைய ஒளி எங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன செய்கிறோம் என்றால் அல்லாஹு தாலாவை விசுவாசிச்சிருக்கிறோம். வானவர்களை, வேதங்களை, நபிமார்களை, மறுமை நாள, கலா கதிர, நன்மை தீமை எது வந்தாலும் என்ன செய்கிறது அல்லாஹ்வுடைய கலா கதிரிலே உள்ளது. வஆமன பில் பஅஸி வல் ஹிசாப், நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் மறுமை நாளை நம்பி இருக்கிறோம், சூன நரகத்தை நம்பி இருக்கிறோம் என்று என்ன செய்கிறது இந்த உணர்வுகள் எங்களுடைய உள்ளங்களிலே பசுமையாக இருக்க வேண்டும், பசுமையாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி இருக்கிறவங்க நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் நாங்கள் ஒரு சகோதரனை காணுகிற பொழுது ஏதாவது மார்க்க சம்பந்தமான ஒரு செய்தியாவது நம்ம எத்தி வைக்க வேண்டும். நம்ம என்ன செஞ்சிடும், சில வார்த்தைகள் ஒரு மனிதன் அப்படியே என்ன செஞ்சிடும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடும், சில வார்த்தைகள் ஒரு மனிதனை என்ன செஞ்சிடும் அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே எங்களுடைய கடமை தான், ஆலிம்களுக்குரிய மாத்திரமல்ல, பொதுவாக நம்ம எல்லோருமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சுமந்தவங்க என்கிற அடிப்படையில் இந்த 4 செய்தியை நம்ம பிரயோசனம் அடைகிறோம் இல்லையா, இந்த 4 செய்தியில் ஆக குறைஞ்ச ஒரு 2 செய்தியாவது ஏனைய சகோதரர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது எத்தி வைக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. எங்களுடைய ஈமான புதுப்பிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக இதை என்ன செஞ்சிடும் அமைஞ்சிரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த நூலினுடைய ஆசிரியர் மிக முக்கியமான இது 10 காரணிகள்ல 2 காரணம். ஒன்று தௌஹீதுல்லாஹ், அல்லாஹு தாலாவை ஒருமைப்படுத்துதல், வ இக்லாசுத்தீன் லஹு, அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்தில் நம்ம என்ன செய்யறது தூய்மையாக இருக்கிறதுங்கிற ஒரு காரணமும், இரண்டாவதாக அல்லாஹு தாலா அவனுடைய உள்ளத்திலே ஒரு இறை விசுவாசியுடைய உள்ளத்திலே பாய்ச்சுகின்ற ஏற்றுகின்ற அந்த ஈமானிய ஒளி, இதுவும் என்ன செஞ்சிடும் எங்களுடைய உள்ளங்கள் விரிவடைவதற்கான பிரதான காரணிகளாக அமையும் இன்ஷா அல்லாஹ். ஏனைய காரணிகளை அடுத்தடுத்து வருகின்ற தர்பியா நிகழ்ச்சிகளிலே நாம் பார்க்க வல்ல இறைவன் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.